ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய பெயர் ஜோசப் மீனா. இது என்னோடய சேனலோட இன்ட்ரோ. நம்ம சேனல் நேம் மீனு ஸ்கிரிப்லிங். எனக்கு மீனா ரொம்ப பிடிக்குன்றதுனால மீனு ஸ்கிரிப்லிங் போட்டிருக்கேன். இந்த சேனலை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே பெண்கள் வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணணுன்றாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு பிஸ்னஸ் சொல்லித்தர போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கும் பிஸ்னஸை பற்றி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இது இப்போது நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே பண்ணலாம் 10,000லேருந்து 60,000லேருந்து சம்பாதிக்கலாம் அப்படின்றாங்க. அது உண்மையாக பொய்யான்றதை விட அவங்க கண்டிப்பாக அதில் பாதியாவது அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டால் தெரியல. அதனால் இப்போது ஒன்றுமே தெரியாமல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா எந்த அளவுக்கு ரீச் ஆக முடியும், உண்மையிலே இதில் கண்டிப்பாக ரீச் ஆக முடியுமா, இல்லை நமக்குன்னு வேறு ஏதாவது சூஸ் பண்ணலாமான்றதுக்கு ஒரு ஐடியா தரதுக்காக தான் ஒவ்வொரு பிஸ்னஸையும் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது 0 to சக்ஸஸ் அந்த ரேஷியோ கொண்டு போக முடியுதா அப்படின்றதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் மெயின் இதாகவே இருக்கும். ஒவ்வொரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு வாரத்துலேயே இல்லை ஒரு மாதத்துலேயே ரிசல்ட் தெரியும்னா கண்டிப்பாக கிடையாது. 6 மாதத்துலேருந்து 1 இயர் ஆகும். அதே போல் கற்றுக்கிறதுக்கு அது டைம் எடுக்கும். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டு நாளைக்கே பிஸ்னஸ் பண்ணோன்னா அதுவும் நடக்காத காரியம். அதனால் நான் அடுத்த வருஷத்தில் ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்றவங்களுக்கு இப்போ ஏதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஏதாவது பண்ணலான்றது தான். ஏன்னா ட்ரெஸ்ஸிங் மேக்கிங் இருக்குது, கேண்டில் இருக்குது, ப்ரேஸ்லெட்டு, ஆரி ஒர்க்கு, இப்போ பவுச்சஸாக சம்திங் நியூவான புதுசாக இந்த மாதிரி நிறைய லேடிஸ் ரிலேட்டடாகவே நிறையவே இருக்குது. பேக்கிங்கு, ஃபுட்டு இதெல்லாமும் இருக்குது. ஆக்சுவலாக நான் வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி தான் எடுக்க போகிறேன். பேக்கிங் ரிலேட்டடாக எடுக்க மாட்டேன், ஃப்ரூட்டு ரிலேட்டடாகவும் ட்ரை பண்ண மாட்டேன். நமக்கும் சமையலுக்கும் செட்டே ஆகாது. அது ஏதோ நம்ம பசிக்காக சமைச்சு சாப்பிட்டு விட்ருக்கோமே தவிர இந்த டேஸ்ட்டோ இல்லை அந்த பக்குவமோ அதெல்லாம் நமக்கு வராது. ஸோ அதை ட்ரை பண்ணலை. அதே போல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அது ரிலேட்டடாகவும் எதுவும் ட்ரை பண்ணலை. வேணால் பார்க்கலாம், ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வீட்டில் இருந்தே பண்ணி அதை எப்படி எல்லாேருக்கும் கொடுக்க முடியுமா அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு மோட்டிவேஷனாக இல்லை என்னால் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க முடியுமா அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலில் இது பண்ணுறோம். நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்றது ஒரு குட்டி இன்ட்ரோ. எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு யூடியூப் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆசை. சொல்லப்போனால் உண்மையில பேச தெரியாமல் அப்படின்றதுனால கண்டென்ட் எது வேணாலும் எடுத்து பண்ணுறவங்க இருப்பாங்க. சமையல் எடுத்தும் பண்ணுவாங்க. நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல. எனக்கு எல்லாத்துலேயுமே அரைகுறை இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் செஞ்சேன்னா எதுவுமே கண்டினியூஸாக இருக்காது. யூடியூப்பும் அப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் ஆரம்பிக்காமல் அப்படியே இருந்தது. இப்போது ட்ரை பண்ணி பார்ப்போம். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு இது கண்டினியூஸாக ஏதாவது போடணுமே அப்படின்றதுக்காக தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு. இந்த ஆசை என்ன சொல்கிறது, ஒரு சில ஆசைகள் கொஞ்ச நாள் போனால் மறந்துடுவோன்னுவாங்க. இதெல்லாம் மறக்கலை, மாறலை அப்படின்றதுனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் யூடியூப் சேனலில் ஆரம்பித்தேன். அதுவும் ஒரு நல்ல விதமாக இருக்கணுன்றதுனால நான் என்னை எப்படி நான் இருப்பேன் அப்படின்றதுக்காக பார்த்தா நான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தொழிலை செஞ்சால் என்ன ஆகும் ஆகாது அப்படின்றதுல இருப்பேன். ஆனால் ஆல்ரெடி ஒரு ஃபீல்டில் இருக்கிறனால இன்னொரு ஃபீல்டுக்கெல்லாம் போக வேண்டாம், ஒரே இதில் நம்ம க்ரோத் ஆகிட்டு போயிடலாம் அப்படின்றதுனால தான். ஆனால் சும்மா பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆக்சுவலாக பொம்பளை பிள்ளைங்க அப்படின்றத விட வீட்டில் கேர்ள்ஸ் கைத்தொழில் ஒன்று கற்றுக்கிட்டாங்கன்னா அது கடைசி வரையும் நிலைச்சி இருக்கும். அது நம்ம பிஸ்னஸாக கொண்டு போகலன்னா கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்காவது அது பயன்படும். நம்மளுக்கு அதுக்கான அறிவாது வளரும். ஆக்சுவலாக ஒன்லி இது படித்தவங்க படிக்காதவங்க ரிலேட்டடாக இல்லாமல் நம்ம போக போக டிஜிட்டல் ரிலேட்டடாகவும் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணால் 0 to சக்ஸஸ் போக முடியும் அப்படின்றதையும் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே லேர்னிங் ப்ராசஸ் கண்டிப்பாக வேணும். எனக்கும் எல்லாமே நான் காது வழியாக தான் கேட்டிருக்கேனே தவிர இன்னும் நான் எதுவுமே ஃபீல்டு ஒர்க் இறங்கி செஞ்சது கிடையாது. அதனால தான் என்ன மாதிரி யாராவது ஆரம்பிக்கலாமா, இல்லை இவ்வளோண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிட்டா இவ்வளோ இதாகிடுமா. ஆக்சுவலாக எல்லாருமே 1000 ரூபா 2000 ரூபாயில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலான்னுவாங்க. உண்மை தான். ஆனால் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக இருந்துட்டு ரொட்டேஷன் இருக்கணும். அந்த ரூ. 2000லேயே வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து லைஃப் லாங் மூவ் ஆகாது. அந்த ரூ. 2000லேயே நீங்கள் வந்து ரூ. 60,000 சம்பாதிச்சிட மாட்டீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க. அது வந்து யாருக்குமே தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ரூ. 2000 நீ போட்டோன்னா ரூ. 60,000 சம்பாதிக்கிறேன்னா எல்லாருமே சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்கல்ல. அதனால் அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பாக நம்ம சேனலில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி இன்னும் டீப்பாக பார்க்குறதுக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த சேனலில் வந்து மெயின் மோட்டிவ் ஸ்லோகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜினேஷன் மீட்ஸ் இன்ஸ்பிரேஷன் பார்ப்போம். நம்மளுடைய இமேஜினேஷன்லாம் வந்து இன்ஸ்பிரேஷனாக ரீச் ஆகுதா அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஒரு கோட்டோட நம்ம வீடியோவை வந்து எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன். த பேட் நியூஸ் இஸ் டைம் ஃப்ளைஸ். The bad news is time flies. The good news is you are the pilot. The good news is you are the pilot. பார்த்துக்கோங்க, டைம் வந்து ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டே இருக்கிறத விட இப்போல்லாம் பறந்துட்டு இருக்குது. சொல்லப்போனால் நீ யார் பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது, பறந்துட்டு இருக்குது. ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த டைம் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஸோ 10 வருஷத்துல நான் என்ன ஆக போகிறேன், இல்லை அடுத்த வருஷத்தில் நான் என்ன ஆக போகிறேன்றதை வந்து அடுத்த வருஷம் உட்காந்து யோசிக்காமல் இப்போவே டெய்லியும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான், டெய்லியும் ஒரு 1/4 மணி நேரம் அதுக்காக ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுவோம். அந்த டைமை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. நான் டெய்லியும் உட்காந்து ஒர்க் பண்ணாமல் இருந்துட்டு ஆனால் ஒரு வருஷத்தில் ரீச் ஆகிடுவேன்னா என்னுடைய கனவு எங்கே போச்சு, நான் நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. ஸோ அதனால் இருந்துட்டு நம்ம டைம் நம்ம கையில் தான் இருக்குது. அவங்க முன்னேறிட்டாங்க, டோன்ட் கம்பேர் டு அதர்ஸ். யாரையோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுடைய ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். அவங்களுடைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை அவங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட்டோ எல்லாமே வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். நம்மளை வந்து நம்மளோட தான் கம்பேர் பண்ணணும். நான் நேற்று எதுவுமே தெரியாமல் இருந்தேன், இன்றைக்கி வந்து 1% லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் இருந்துட்டு யாரையும் கம்பேர் பண்ணி நீங்கள் அப்படியே டவுன் ஆகிடுவீங்க. உங்களோடய கம்பேர் பண்ணிவிட்டு டெய்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறுங்க, ஓகேங்களா. உங்கள் எல்லாருக்கும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் இருந்துட்டு டீப்பாக பார்க்கலாம். லவ் யூ ஆல், தேங்க்யூ.